ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திலீப். இந்த வீடியோவில் கோனா வாட்டர்ஃபால்ஸ் எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோனா வாட்டர்ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஃபால்ஸ் இது. நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போனோம். என் ஃபேமிலி எல்லாமே காரில் வந்தாங்க. இந்த ஹைவே பார்த்திங்க அப்படின்னா பல்லாரி டு கிருஷ்ணாப்பட்டினம் போர்ட் ஹைவே இது. இதில் வந்து டோல்கேட் இப்போ வரும். டோல்கேட் தாண்டி நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் இதிலே ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். ஹைவேலே ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டின பிறகு வேமுலப்பாடுன்ற ஒரு கிராமம் வரும். அதில் ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரோடு வந்து டைரெக்டாக கோனா வாட்டர் ஃபால்ஸ் வரலும் ஸ்ட்ரைட்டாக போகும். அந்த ரோட்லேயே நேராக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு மலை வரும் ரைட் சைடில். அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சு ஒன்று வரும். அதை தாண்டி நம்ம நேராக போயிட்டே இருக்கணும். போகிற வழி எல்லாமே ரெண்டு சைடுமே நிறைய மலைகள், வயல்வெளிகள், பசுமையான காடுகள் நிறைய இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மழை சீசன்றதுனால நல்ல செழுமையாகவும் இருந்துச்சு. கோனா வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து சுற்றி இருக்க மலையையும் அந்த அழகையும் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து லஞ்சுக்கு அப்புறம் தான் கிளம்புனோம். 3:30 போல் தான் நாங்கள் கிளம்புனோம். அங்கேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்கிட்ட காமிச்சிச்சு வாட்டர் ஃபால்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கோனா வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த பிறகு ஃபால்ஸில் தண்ணியே இல்லையே, ஃபேமிலியோடலாம் வந்திருக்காமே, ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரித்தோம். மேலே ஏதோ ஒர்க் நடக்கிறதுனால வந்து மேலே ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வரதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. வேறு எதுவும் ஃபால்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோம். அப்புறம் அங்கே இருக்கவங்க தான் வந்து பின்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழி சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை. பின்னாடி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். அதே ரோட்டில் சின்ன ஒரு வாய்க்காலில் தண்ணி ஓடும். இது வரலாம் தான் நம்ம காரில் இருந்தாலும் சரி, பைக்கில் இருந்தாலும் வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும் ஃபால்ஸுக்கு. அந்த சின்ன வாய்க்காலை கிராஸ் பண்ணி தாண்டி வரும்போது தூரத்துலேயே நல்லா ஃபால்ஸ் தெரிஞ்சிச்சு நமக்கு. அதே மாதிரி தண்ணி ஊற்றுற சத்தமும் நல்லா கேட்டுச்சு. அதை கேட்டவுடனே சந்தோஷமாயிருச்சு. அதே ஆர்வத்தோடு அடுத்த வாய்க்காலை தாண்டி நடக்க ஆரம்பித்தோம் ஃபேமிலியோட. அந்த இடம் மலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஃபேமிலியோடு போகும்போது. அதே சமயம் எங்களை நிறைய பேர் கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க. நாங்கள் ஒரு 4:30 போல் தான் அந்த இடத்துல ரீச் ஆனோம். நிறைய கொடி புதற்குள்ளையெல்லாம் பூந்து வந்தோம். ஃபால்ஸோட தண்ணி சவுண்டு பக்கத்தில் வர வர ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. வந்து அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய கூட்டம் வர இருந்துச்சு. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வந்து இந்த ஃபால்ஸு கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே இருந்த பயம்லாம் காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. தூரத்துலேருந்து அருவியை பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பித்தேன். அருவி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலேருந்து தண்ணி நல்லா ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வாட்ரு பார்க்கவே. மழை சீசன்றதுனால தண்ணி நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு ஃபால்ஸில். மேலேருந்து ஊற்றும்போது பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபால்ஸில் மேலே வரல நம்ம ஏறி போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இடம். வழுக்கிற பாறை மாதிரிலாம் இல்லை, நல்ல ஒரு ஸ்டெப்பாக மேலே வரலும் ஏறி போகிற அளவுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. பசங்க ஜாலியாக விளையாடுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்துச்சு அந்த இடம். அதே மாதிரி ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அன்சேஃபாலாம் ஃபீல் ஆகலை.
ஃபஸ்ட்டு வந்தோன்னே அருவியில் தண்ணி இல்லைன்னு ரொம்ப மூட் அவுட் ஆகிடுச்சு. ஃபேமிலியோடு வந்திருக்கோம், பசங்களோட வந்திருக்கோமே, எல்லாம் ஏமாந்துட்டாங்களேன்றது ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அருவியை வந்து பார்க்கும்போது எல்லாம் மறந்து போச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதே சமயம் ஈவினிங் ஆக ஆக ஒரு 5:30க்கு அப்புறம்லாம் வந்து தண்ணி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயும் மழை பெய்யுதா இல்லை என்னன்னு தெரில, அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே கொஞ்சம் லைட்டாக தூறிக்கிட்டு தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் வரவழின்னு நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. மழை சீசன்றதுனால தண்ணி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அருவியில். இந்த அருவிக்கு வரது கரெக்டான சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் டு ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் வந்தோம் அப்படின்னா மழை சீசன். ஆந்திராவில் தண்ணி நிறையா இருக்கும் அருவியிலெல்லாம். மற்ற நேரத்தில் வரும்போது இதில் பாதி அளவு கூட தண்ணி இருக்காது, அந்த அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.